ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் வீடு மாறணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு என் கணவருடைய விருப்பம். பிள்ளைக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் வேணுங்கிறது என் சின்ன மகளுடைய விருப்பம். எனக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்டடி ரூம் வேணும். என் புக்ஸ் எல்லாம் வச்சு நான் இரவு நேரமும் விழிச்சிருந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டடி ரூம் வேணும்னு என் மகளுடைய விருப்பம். எனக்கு ஒரு பெரிய கிச்சன் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த 4 விருப்பமும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சிங்கப்பூரில் வீடு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக எங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வச்சுருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வீடை வேற பார்க்கணும். அப்போது இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நாங்கள் ஒவ்வொரு வீடாக பார்க்க யாரோ ஒருத்தருடைய விருப்பம் நிறைவேறாததுனால நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. அதாவது ஒரு நாளில் எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் எல்லாம் வீடு தேடுறதுல தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நாங்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லி வச்சு நிறைய பேர் மூலமாக நம்ம வீடு பார்க்கலாம். சிங்கப்பூரில் மேக்ஸிமம் வெப்சைட்டில் அதுக்குன்னு ரெண்டல் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் தான் சர்ச் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியாவா, ஒவ்வொரு வீடா, மேப்பு போட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கா, பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர எப்படின்னு அவ்வளவு தூரம் கடந்த 2 வாரத்துக்கு மேலாக அந்த காரியத்திலேயே நாங்கள் மெனக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். சில நேரம் எப்போ இப்படிலாம் போனால் எப்படி வீடு கிடைக்கும்னு ரொம்ப வெக்ஸாய் வேற ஆயிடுச்சு. இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கலையே அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தது ஆபிரகாமை நீ போ, மெசொப்பொத்தாமியா தேசத்துலேருந்து நீ கானான் தேசத்துக்கு போ அப்படின்னு சரின்னு கிளம்பிட்டாராம். என் கையிலேயே கூகுள் மேப் இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன ரெண்டல் ஹவுஸ் இருக்குன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். பக்கத்தில் எந்த பஸ் ஸ்டாப் இருக்குன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு ஒரு வீடு பார்க்குறது அவ்வளவு சேலஞ்சாக இருந்தது. அந்த தேசத்தை குறித்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எங்கே போவோம், எங்கே தண்ணி இருக்கும், எங்கே ஆற்று இருக்கும், எந்த இடத்துல பொருள் கிடைக்கும், எது நான் கொண்டு போகிற ஆடு மாடுகளுக்கு சிறந்த இடம், எதுவுமே தெரியாது. கர்த்தர் போன்னு சொன்னாராம். ஆபிரகாம் போயிட்டாராம். மழையவே பார்க்கல. நீ ஒரு பெரிய பேழையை கட்டுன்னு நோவா கிட்ட சொல்றாரு. நோவா மரத்தெல்லாம் டெய்லி கஷ்டப்பட்டு வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி, மனைவியை கன்வின்ஸ் பண்ணி அந்த பேழையை 100 வருஷம் கட்டிக்கிட்டு இருக்காராம். இவங்கெல்லாம் எப்படி இந்த காரியத்தை இவ்வளவு தூரம் செய்தாங்க? ஒரு வீடு கண்டிப்பாக சிங்கப்பூரில் எனக்கு ஒரு வீடு கர்த்தர் கொடுப்பார். அதில் எனக்கு 100% சந்தேகமே இல்லை. ஆனாலும் கடந்த 2 வாரம் நாங்கள் போன அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்க. என்னமோ பெரிய ஒரு காரியத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணுங்கிற அளவுக்கு மண்டையில் அந்த தாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க பாருங்க. நம்ம ஆபிரகாமா இருக்கட்டும், நோவா பேழையை கட்டதா இருக்கட்டும், ரூத் நகோமியை நம்பி திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஏன் தேவன் உயர்த்தினார்? அதை தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. நோவாவை எல்லாருக்கும் முன்பாக நீதிமானாய் கண்டேன்னு சொல்றாங்க. ரூத்து கர்த்தருடைய பெரிதான கிருபையை பெற்று அந்த சந்ததியில ரூத்தோடைய சந்ததியும் இடம்பெறும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். நம்ம லைஃப்ல ஒரு பிரயாசம் நம்ம வாழ்க்கையில வரும்போது தான் மற்றவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியவே ஆரம்பிக்குது. நான் இந்த வீடு பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு பீரியடை நான் இன்னும் 2 மாசத்துல வீடு பார்க்கணும் அப்படிங்கும்போது தான் எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற ஒரு இடம் கிடைக்கணுங்கிறதுல எவ்வளவு மெனக்கிடுகிறோம், அதுக்காக மைண்டு எவ்வளவு தூரம் அதுக்காக போராடுது அப்படிங்கிறத நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது போல தானே வியாதியிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, கடன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்க, எப்படியாவது ஒரு வீடு நல்லா கெட்டி சொந்தக்காரங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நின்றணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வேலைக்காக காத்திருக்கிறவங்கன்னு அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் அதுக்கு ஒரு டெட்லைன் இருந்து இதுக்குள்ளாக நான் அச்சீவ் பண்ணணும், இதுக்குள்ளாக இதை முடிக்கணுங்கிற போது தான் உண்மையான விசுவாசம், உண்மையான தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை, உண்மையான பற்று இதெல்லாம் வெளியவே தெரிய வரும். நான் என்னுடைய முழு பலத்தை ஆரம்பத்திலே போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். கர்த்தாவே, இதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எது
எது சித்தமோ அப்படி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தாங்க. ஒருவேளை நாளைக்கு பிள்ளையோட ஸ்கூல் வந்து வேற லொக்கேஷனுக்கு சேஞ்ச் ஆகலாம், பிள்ளைகளுக்கு வேற ஒரு ஸ்கூல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஃப்யூச்சரில் நாங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுப்போம், என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதற்கான முடிவுகளை எடுத்து நீங்களே நடத்துங்க அப்படின்னு நான் கர்த்தர் கரத்தில் அதை ஒப்பு கொடுத்துட்டு நான் ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக ரொம்ப மண்டை காஞ்சு போச்சு. நான் ஃபோனை கீழே போட்டுட்டு என் கணவர்கிட்டையும் சொல்லிட்டேன், நம்ம ரொம்ப வீட்டுக்கு பின்னாடி ஓடுறோம், நம்ம பாஸ் கொடுப்போம், வேண்டாம் போதும், இந்த ஒரு வாரம் பாஸ் கொடுத்துட்டு நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருப்போம். அந்த எந்த வீடு நமக்கு சித்தோன்னு கர்த்தரை முடிவு பண்ணியிருக்கிறாரோ அந்த வீடு நம்மளை தேடி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த நாள் பாஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி போய் 2-3 வீடு பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ ஒரு வீடு முடிகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்குது. இது எதுக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வராத வரைக்கும் பிறருடைய கஷ்டம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம யாரையுமே நம்மளுடைய ஸ்டாண்டில் இருந்து நியாயம் தீர்க்க தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு தலைவலி தானே, இதில் என்னப்பா இருக்குது அப்படிம்போம். அந்த தலைவலியினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு அதால் ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்கள நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஐயோ தலைவலின்னா லேசாக நினச்சிடாதீங்க, உடனே டாக்டர்கிட்ட போங்கம்மாங்க. அதுபோல் நம்ம லைஃப்பில் எந்த ஒருத்தருடைய எந்த ஒரு தேவையும் அற்பமாக எண்ணிக்கிட்டு ஏன் பொருளுக்கு பின்னாடியே ஓடுகிற தேவனுக்கு பின்னாடி ஓடுன்னு சொல்கிறது ஈஸி. அவங்க வீட்டில் நாளைக்கு அடுப்பெறிகிறதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு ஹவுஸ் ஓனர் வெளியே போன்னு சொல்லிட்டாரே எனக்கு ஒரு வீடு வேணுமேன்னு தேடுகிற ஒரு நபராக இருக்கலாம், திருமணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, என் பிள்ளைக்கான பணம் ஏற்பாடு பண்ணணுமேன்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். நம்ம ஈஸியாக தேவைகளுக்கு பின்பாக போருக்கிற ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக நியாயம் தீர்க்கிறோம். அப்படி நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவர்களுக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் அதுக்காக பிரயாசப்படுங்க. ஆனால் இந்த பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் இதற்கான அனுகூலங்களை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் ஏற்ற வேலைகளை ஏற்ற நபர்களை அனுப்பி எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக முடித்து கொடுப்பார். இந்த சத்தியத்தை சொல்லி அவர்களை பலப்படுத்துவோம். என்ன நீ கர்த்தர் வரப்போறாரு, கடைசி நாள் இப்படி பொருள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சும்மா நம்ம நியாயம் தீர்க்கிற தவறான வார்த்தைகளை பேசாதபடி நம் உதடுகளுக்கு காவல் வைத்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ.